சென்னை திருவல்லிக்கேணியில் இந்து முன்னணி கட்சி தடையை மீறி ஊர்வலம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளதால் அந்த பகுதியில் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நேற்றில் இருந்து கரைக்கப்பட்டு வருகின்றனர். பட்டணப்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க போலீசார் அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து இரண்டாவது நாளாக சென்னை முழுவதிலும் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று இந்து முன்னணி கட்சியினர் தடையை மீறி ஊர்வலம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளதால் திருவல்லிக்கேணி பாரதி சாலை சந்திப்பில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் தடுப்புகளும் அங்கே அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் இரண்டாவது நாளாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றனர். மிகப்பெரிய விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் கிரேன்கள் மூலம் கடலில் போடப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் இரண்டாவது நாளாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். விநாயகர் சிலைகளை கரைக்க எந்தெந்த இடங்கள்ல போலீசார் அனுமதி வழங்கியிருக்காங்க, இது குறித்து சொல்லுங்க. சென்னையை பொறுத்துள்ள 5 இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை, சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை, இதே போன்று காசிமேடு துறைமுகம், இதே போன்று திருவெட்டியூர் மற்றும் எண்ணூர் பகுதிகளில் கடலில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த சிலைகளை கரைப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிலைகள் சுமார் 20 அடிக்கு மேல் உள்ள சிலைகள் கரைப்பதற்கு எளிமையாக இருக்கிறது என்பதால் இதனை கிரேன்கள் மூலம் எடுத்து வண்டியிலிருந்து எடுத்து கடற்கரையில் கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதே போன்று குறிப்பாக ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி முதல் 2700 இடங்களில் சென்னையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். தற்போது இந்த சிலைகளை கரைக்கும் இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதே போன்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வர வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதை மீறி எடுத்து வருபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் பல்வேறு இடங்களில் இந்த விநாயகர் ஊர்வலத்தை போலீசார் தடை செய்துள்ளனர். குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே, முக்கியமான சாலைகள் வழியாக மட்டுமே எடுத்து வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். பதட்டமான சாலைகளில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை முழுவதும் இதற்காக சுமார் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்படுகின்றன. இப்பகுதியில் போலீசாரோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? அதாவது விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரை குறிப்பாக சிலைகளுக்கு முழுமையான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்கி வருகின்றனர். குறிப்பாக 2700 இடங்களில் சிறிதும் பெரிதுமாக சுமார் 3 அடி முதல் 20-25 அடிகள் வரை உயரத்திற்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முழுமையாக காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். குறிப்பாக அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையம் சார்பாக காவல்துறையினர் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முதல் 14ஆம் தேதி வரை இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் நேற்று முதல் இந்த கரைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. குறிப்பாக இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற இந்து அமைப்புகளின் சார்பாக நிறைய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்று இந்த இந்து அமைப்புகள் சார்பாக இந்த கரைக்கும் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஊர்வலத்திற்கு குறிப்பிட்ட முக்கியமான சாலைகள் வழியாக எடுத்து வர வேண்டும் மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியை பொறுத்தவரை இன்று மாலை தடையை மீறி ஊர்வலம் செல்லப்போவதா இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் தெரிவித்துள்ளார். வருடந்தோறும் இதுபோன்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அவர் தடையை மீறி செல்லும் போது காவல்துறை அவரை கைது செய்வது வழக்கம். அதுபோன்று இந்த வருடம் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.